வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் பார்க்கறதுக்கு ரொம்ப சிக்கலான ஒரு டாக்குமெண்ட் மாதிரி தெரியலாம். ஆனா உண்மையில இது நம்ம முழு பொருளாதாரத்தோட ப்ளூ பிரிண்ட். இப்போ வரி சட்டத்தோட செக்ஷன் 2 எடுத்தா அது வெறும் சட்ட வார்த்தைகள் இருக்கிற ஒரு பெரிய போர் அடிக்கிற லிஸ்ட் மாதிரி தான் தெரியும். நிஜத்தை சொல்லணும்னா இதுல என்ன சுவாரஸ்யம் இருக்க போகுதுன்னு தான் எனக்கும் முதல்ல தோணுச்சு. ஆனா இன்னைக்கு இந்த வார்த்தைகளுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த அருமையான லாஜிக்க நாம வெளிக்கொண்டு வர போறோம். இது சும்மா ஒரு டிக்ஷனரிய படிக்கிற மாதிரி இருக்காது. ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலையும் இருக்கிற அந்த ஏன் அப்படிங்கிற காரணத்தை தேடி போற ஒரு பயணம் இது. சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற உலகம். இங்க நாம பார்க்க போறது வெறும் வார்த்தைகள் இல்ல, ஒவ்வொரு வரி விதிக்கும் ரொம்ப கவனமா செதுக்கப்பட்ட அஸ்திவார கற்கள். யாரு, எதுக்கு, எங்க, எப்போ வரி கட்டணுங்கிறத ரொம்ப துல்லியமா தீர்மானிக்கிறதே இந்த வார்த்தைகள். எந்த ஒரு கேம் புரிஞ்சுக்கணும்னாலும் முதல்ல அதுல யாரு விளையாடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த வரி விதிப்புங்கிற பொருளாதார ஆட்டத்துல முக்கியமான பிளேயர்ஸ் யாரு, அவங்களோட ரோல் என்னன்னு இப்ப பார்க்கலாம். பர்சன், அதாவது நபர் அப்படிங்கிற வார்த்தையோட டெஃபினிஷனை பாத்தீங்கன்னா அது வேணும்னே ரொம்ப பரந்ததா வைக்கப்பட்டிருக்கு. ஏன் தெரியுமா? ஒரு பெரிய வலைய விரிச்சு எந்த ஒரு பொருளாதார அமைப்பும், அது ஒரு தனிநபரா இருக்கட்டும் இல்ல ஒரு பெரிய கம்பெனியா இருக்கட்டும், இந்த சட்டம் எங்களுக்கு பொருந்தாதுன்னு சொல்லிட்டு தப்பிச்சிடவே முடியாதபடி பண்றதுக்கு தான். அடுத்து ரெசிபியன்ட், அதாவது பெறுநர். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சின்ன விஷயம் இருக்கு. இந்த டெஃபினிஷன் பொருளை யாரு பயன்படுத்துறாங்கங்கிறத விட அதுக்கு யாரு பணம் செலுத்த கடமைப்பட்டிருக்காங்களோ அவங்க மேலதான் கவனத்தை வைக்குது. இதனால வரி பொறுப்பு ரொம்ப தெளிவா வரையறுக்கப்படுது. உதாரணத்துக்கு, ஒரு கம்பெனி அவங்க ஊழியருக்காக ஒரு சேவையை வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வரிய பொறுத்தவரை அந்த கம்பெனி தான் பெறுநர், அந்த சேவையை பயன்படுத்தும் ஊழியர் கிடையாது. இந்த ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான விவரம் குழப்பத்தை தடுத்து வரி பொறுப்பு எப்பவும் சரியா ஒதுக்கப்படுறத உறுதி செய்யுது. ஓகே, இப்போ நமக்கு பிளேயர்ஸ் யாருன்னு தெரிஞ்சிடுச்சு. வாங்க இப்போ ஆடுகளம் எப்படி இருக்கு, பந்து என்னன்னு பாப்போம். அதாவது எதுக்கெல்லாம் வரி விதிக்கப்படுது? சர்வீசஸ், அதாவது சேவைகள். இந்த வார்த்தையோட டெஃபினிஷன் ஒரு சம புத்திசாலித்தனமான டிசைன். அது என்னன்னு சொல்றத விட அது என்னவெல்லாம் இல்லைன்னு சொல்லுது. அதாவது பொருட்கள், பணம், செக்யூரிட்டிஸ், இது மூணும் இல்லைன்னா மத்த எல்லாமே சேவைகள் தான். இதனால எதிர்காலத்துல புதுசா வர எந்த ஒரு பிசினஸையும் இது ஆட்டோமேட்டிக்கா உள்ள கொண்டு வந்துடும். அதனாலதான் ஒரு சாஃப்ட்வேர் கொடுக்கறது ஒரு சேவையா கருதப்படுது. அதே மாதிரி நீங்க ஷேர் ட்ரேட் பண்றதுக்கு வரி இல்லைனாலும் அதுக்கு உங்களுக்கு உதவுற புரோக்கரோட கட்டணம் வரிக்குள்ள வரும். நம்ம பொருளாதாரம் டிஜிட்டல் ஆகும்போது வரி சிஸ்டமும் அது கூடவே சேர்ந்து வளர்றத இந்த ஒரு டெஃபினிஷன் உறுதி பண்ணுது. சரி, பிளேயர்ஸை பார்த்தாச்சு, கிரவுண்டையும் பார்த்தாச்சு. இப்போ இந்த கேமோட முக்கியமான ரூல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த ரூல்ஸ் தான் இதை எல்லாமே எப்படி ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுதுன்னு முடிவு பண்ணுது. சட்டத்துல இருக்கிற ஓட்டைகளை அடைக்கிறதுக்காக பிசினஸ், அதாவது வணிகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ரொம்ப பரந்த ஒரு அர்த்தம் கொடுத்திருக்காங்க. இதனால இது என் தொழில் இல்லைங்க, சும்மா ஒரு முயற்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வரி கட்டாம தப்பிக்க முடியாது. உதாரணத்துக்கு, ஒரு ஆர்டிஸ்ட் ஒரே ஒரு பெயிண்டிங்க ரொம்ப பெரிய விலைக்கு விக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அதாவது இது என்னோட பொழுதுபோக்குன்னு சொல்ல முடியாது. சட்டம் அத லாப நோக்கோட செஞ்ச ஒரு அட்வென்ச்சர், அதாவது சாகச முயற்சியா தான் பார்க்கும். அதனால அதுவும் ஒரு பிசினஸ் தான். இந்த சாகச முயற்சிங்கிற ஒரே ஒரு வார்த்தை இந்த மாதிரி ஒன் டைம் ஆனா அதிக மதிப்புள்ள டிரான்சாக்ஷன்ஸை கூட வரிக்குள்ள கொண்டு வந்துரு. இப்போ இந்த முழு வரி அமைப்போட இதய பகுதின்னு சொல்லப்படுற ஒரு விஷயத்துக்கு வருவோம். வரிகள் ஒன்னு மேல ஒன்னு விழுந்து ஒரு பொருளோட விலை தாறுமாறா ஏறிடாம தடுக்கிற ஒரு கான்செப்ட், அதுதான் உள்ளீட்டு வரி வரவு, அதாவது இன்புட் டாக்ஸ் கிரெடிட். இத புரிஞ்சுக்க ஒரு தச்சர் நாற்காலி செய்யற ஒரு சிம்பிளான உதாரணத்தை எடுத்துக்கலாம். முதல்ல அவர் நாற்காலி செய்ய மரம் வாங்குறாரு, அதுக்கு ஒரு வரி கட்டுறாரு. அப்புறம் அந்த நாற்காலியை செஞ்சு முடிச்சு விக்கும்போது வாங்குறவங்க கிட்ட இருந்து வரி வசூலிக்கிறாரு. இப்போ கவர்மெண்ட்க்கு அவர் எவ்ளோ கட்டணும்? அவர் வசூலிச்ச வரிக்கும் அவர் ஏற்கனவே கட்டின வரைக்கும் உள்ள வித்தியாசத்தை மட்டும்தான் கட்டுவாரு. அதாவது இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அவர் அந்த மரத்துல இருந்து நாற்காலியா மாத்தி எவ்ளோ மதிப்பை கூட்டுனாரோ அந்த மதிப்புக்கு மட்டும்தான் வரி கட்டுறாரு. இதுதான் இந்த சிஸ்டத்தோட ஆஹா மொமெண்ட். இதனால வரி மேல வரி போடுறது தடுக்கப்பட்டு பொருளோட விலை நியாயமா இருக்கு. நிஜ வாழ்க்கை எப்பவும் நேர்கோட்ல போறதில்ல இல்லையா? அதே மாதிரி தான் பிசினஸும். அதனால ரொம்ப சிக்கலான டிரான்சாக்ஷன்ஸை சமாளிக்க இந்த சிஸ்டத்துல சில ஸ்பெஷல் ரூல்ஸ், அதாவது சில ஸ்பெஷல் மூவ்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணுதான் ரிவர்ஸ் சார்ஜ், அதாவது நேர்மாற்று வரி விதிப்பு.
சாதாரணமா பொருள் விக்கிறவங்க தான் வரி வசூலிச்சு கட்டுவாங்க. ஆனா இங்க வாங்குறவர் அந்த பொறுப்பை எடுத்துக்குவாரு. இது எதுக்குன்னா, ரொம்ப சின்ன அமைப்புசாரா விற்பனையாளர்கள் கிட்ட இருந்து கூட அவங்க கிட்ட பொருள் வாங்குற பெரிய ஒழுங்கமைக்கப்பட்ட கம்பெனிகள் மூலமா வரிய சரியா வசூல் பண்றதுக்கு இது ஒரு பிராக்டிக்கலான வழி. அடுத்து காம்போசிட் சப்ளைக்கும் மிக்ஸ்டு சப்ளைக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கலாம். இது ரொம்பவே சுவாரஸ்யமானது. காம்போசிட் சப்ளைனா இயல்பாவே ஒன்னா வர்ற பொருட்கள். உதாரணத்துக்கு லேப்டாப் வாங்கினா கூடவே சார்ஜர் வரும். இதுக்கு லேப்டாப்போட வரி விகிதம் தான் முழு பேக்கேஜுக்கும் பொருந்தும். ஆனா மிக்ஸ்டு சப்ளைங்கிறது நாமளா செயற்கையா சில பொருட்களை ஒன்னா சேர்த்து ஒரு கிஃப்ட் பாஸ்கெட் மாதிரி விக்கிறது. இதுக்கு அந்த பாஸ்கெட்ல இருக்கிற எல்லா பொருட்கள்லயும் எந்த பொருளுக்கு வரி விகிதம் அதிகமா இருக்கோ அந்த ஹையஸ்ட் ரேட் தான் முழு பேக்கேஜுக்கும் வரியா போடுவாங்க. இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த எல்லா டெஃபினிஷன்ஸும் ஒரு விஷயத்த தெளிவா காட்டுது. சட்டம்ங்கிறது ஒரு தடவை எழுதி வச்சுட்டு அப்படியே விட்டுடுற விஷயம் இல்ல. அது நம்ம நவீன உலகத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை தானே மாத்திக்கிட்டு வளர்ந்துகிட்டே இருக்கிற ஒரு லிவிங் டாக்குமெண்ட். டெக்னாலஜி வளர வளர சட்டமும் வளருது. இ-காமர்ஸ், ஆன்லைன் கேமிங், டிஜிட்டல் ஆசெட்ஸ்னு புதுசா வார்த்தைகளை சேர்த்து டிஜிட்டல் பொருளாதாரமும் வரி அமைப்புக்குள்ள வர்றத இது உறுதி செய்யுது. யோசிச்சு பாருங்க, ஒரு தச்சரோட நாற்காலியில இருந்து ஒரு ஆன்லைன் கேம் வரைக்கும் நம்ம பொருளாதாரத்தோட விலையையும் அது எப்படி இயங்குதுங்கிறதையும் முடிவு பண்றது இந்த வார்த்தைகள் தான். சரி, இந்த விவாதத்தை ஒரு கேள்வியோட முடிக்கலாம். சட்டப்படி விவசாயிங்கிற வார்த்தைக்கு ரொம்ப குறிப்பிட்ட ஒரு வரையறை இருக்கு. ஆனா வணக்கம்ங்கிற வார்த்தைக்கு ரொம்ப பரந்த ஒரு வரையறை இருக்கு. இப்போ கேள்வி இதுதான், ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல ட்ரோன்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு எல்லா நவீன டெக்னாலஜியும் பயன்படுத்தி விவசாயம் பண்ற ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி சட்டத்தோட பார்வையில எப்போ வெறும் விவசாயிங்கிற நிலையிலிருந்து மாறி ஒரு முழுமையான வணக்கமா மாறுது? அந்த கோடு எங்க இருக்கு? யோசிச்சு பாருங்க.